நன்றி உரைக்கு வந்துள்ளோம் தோழர்களே. நன்றி உரை வழங்க தோழர் மைக்கேல் லில்லி புஷ்பம் மாநில பொருளாளர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் 3ஆம் மாநில மாநாடை சிறப்புற நடத்தி வரும் இந்நேரத்தில் பொது மாநாட்டிற்கான நன்றியுரையை கூற விளைகிறேன். இந்த மாநாடை தலைமையேற்று நடத்தி வந்த தோழர் சசிகலா மாநில தலைவர் அவர்களுக்கும், அஞ்சலி தீர்மானம் நிறைவேற்றிய தோழர் சுஜாதா மாநில இணை செயலாளர் அவர்களுக்கும், நல்லதொரு வரவேற்புரையை நல்கிய தோழர் பி மீனாட்சி வரவேற்பு குழு செயலாளர் சென்னை அவர்களுக்கும், மிக அழகான ஒரு துவக்க உரையை நிகழ்த்தி அரசு ஊழியர் சங்கத்தில் எம்ஆர்பி செவிலியர்களுக்கான பங்கை அழகாக எடுத்துரைத்த தோழர் மு பாஸ்கரன் மாநில தலைவர் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் தோழர் அவர்களுக்கும், அகில இந்திய துணைத் தலைவரும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் தலைவருமாகிய தோழர் உ வாசிகை அவர்கள் மிக நீண்ட ஒரு நல்ல உரையை, பெண்களுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு உரையை நிகழ்த்தி சென்று, பெண்கள் அனைவரும் பெண் சிங்கங்கள் என்று வெறும் வார்த்தை ஜாலம் அல்ல, அது உண்மை என்று நிரூபித்து உள்ளீர்கள் என்பதை பாராட்டுதலாக கூறி சென்ற தோழர் அவர்களுக்கும், வரவு செலவு அறிக்கையை சமர்ப்பித்த தோழர் மைக்கேல் லில்லி புஷ்பம் மாநில பொருளாளர் அவர்களுக்கும், வேலை அறிக்கை சமர்ப்பித்த தோழர் நே சுபின் மாநில பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தீர்மானங்கள் அனைத்தையும் முன்மொழிந்த மாநில துணைத் தலைவர்கள் தோழர் விமலாதேவி, தோழர் அஸ்வினி கிரேஸ், தோழர் சுதாகரன், தோழர் ஹேமச்சந்திரன், தோழர் வினோதினி, தோழர் ராகவன் மற்றும் மாநில இணைச் செயலாளர்கள் தோழர் விக்னேஷ், தோழர் ஜான் பிரிட்டோ, தோழர் பெஜாக் சிங், தோழர் அசோக் மாதவன் மற்றும் தோழர் ஜேசு டெல்குயின் அவர்களுக்கும் தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொது மாநாட்டை தலைமையேற்று நடத்திய தோழர் சசிகலா மாநில தலைவர் அவர்களுக்கும் மிக நல்லதொரு வரவேற்புரையை நல்கி, இந்த வரவேற்பு குழுவின் தலைமையை தாங்கி இத்தனை நாட்கள் மாநாட்டு பணிகள் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்து, இன்று வரை நம்முடன் கூடவே களத்திலும் இருந்து மண்டபத்திலும் இருந்து இரவு பகலாக நமக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டியாக செயல்பட்டு வந்த தோழர் மா அந்தோணிசாமி வரவேற்பு குழு தலைவர் அவர்களையும், துவக்க உரை ஆற்றி சென்ற முன்னாள் மாநில தலைவர் டிஎன்ஜேயினுடைய முன்னாள் மாநில தலைவர் மற்றும் ரேடியாலஜிக்கல் அசோசியேஷனுடைய அசிஸ்டன்ஸ் அசோசியேஷனுடைய மாநில தலைவருமாகிய தோழர் ஞானத்தம்பி அவர்களுக்கும் தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்லாமல் எம்ஆர்பி செவிலியர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கும் நம்முடைய தோழராக, எத்தனை முறை அவரை சென்று சந்தித்தாலும் சலிக்காமல் மற்ற எம்எல்ஏக்களையும் சந்திப்பதற்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு நல்லதொரு தோழராக இன்று நம்மிடையே வந்து உரையாற்றி சென்ற கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் தோழர் மா சின்னத்துரை அவர்களுக்கு எம்ஆர்பி செவிலியர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கு துறை சங்கத்தின் சார்பில் வந்து வாழ்த்துரை வழங்கிய தோழர் இரா நம்பிராஜன் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு மருத்துவத்துறை நிர்வாக ஊழியர் சங்கம் மற்றும் தோழர் சண்முகம் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு அரசு அனைத்து மருந்தாளுநர் சங்கம் மற்றும் தோழர் க அன்பழகன் மாநில பொருளாளர் தமிழ்நாடு அரசு கண் மருத்துவ உதவியாளர் சங்கம், தோழர் தே புனிதா மாநில தலைவர் தமிழ்நாடு கிராம சுகாதார செவிலியர் சங்கம், மேலும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் மற்றும் தமிழ்நாடு இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறை அலுவலர் சங்கத்தின் மாநில தலைவருமாகிய தோழர் தே வாசுகி அவர்களுக்கும், தமிழ்நாடு மாநில உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தி அன்பழகன் அவர்களுக்கும், டிஎன்ஜேனுடைய தென் சென்னை மாவட்ட தலைவர் தோழர் வை சிவகுமார் அவர்களுக்கும், வட சென்னையினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் முத்துக்குமாரசுவாமி வேல் அவர்களுக்கும் தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களுடைய எம்ஆர்பி செவிலியர் சங்கத்திற்கு 2017 மிக வலிமையான ஒரு வழிகாட்டியாக இருந்து அரசு ஊழியர் சங்கத்தில் எங்களை இணைத்து அதனுடைய கொள்கைகளில் எங்களையும் ஈடுபடுத்தி எங்களுக்காக ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்து இன்று நம்முடைய வந்து வாழ்த்துரை வழங்கி சென்ற முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் தோழர் அன்பரசு அவர்களுக்கும் தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மேலும் நல்லதொரு நிறைவுரை ஆற்றி சென்ற தோழர் டேனியல் ஜெய்சிங் இந்நாள் மாநில பொருளாளர் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்து அவர்களுக்கும் எம்ஆர்பி செவிலியர் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த மாநாடு மிகவும் சிறப்புற அமைய மிக பெரிய வழிகளில் அல்லது சின்ன சின்ன வழிகளில் சங்கத்திற்கு மாநாட்டிற்கு உறுதுணையாக இருந்த நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் காஞ்சிபுரம் மாவட்டம் டீ மற்றும் மற்ற செலவுகளுக்காக நமக்கு ஸ்பான்சர் கொடுத்துருக்குறாங்க. வாட்டர் பாட்டில் ஸ்பான்சர் கொடுத்தவங்க மாநில உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் சங்கம், மேலும் கரூரிலிருந்து தமிழ்நாடு கல்வித்துறை நிர்வாக அலுவலர்கள் சங்கம், TNROA வருவாய்த்துறை கரூர் மாவட்டத்தின் நில அளவை ஒன்றிய சங்கம், கன்னியாகுமரி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் மற்றும் மருந்தாளுநர் சங்கம், இவர்கள் அனைவருக்கும் ஏதாவது பெயர் விடுபட்டிருந்தால் கூட அனைத்து துறைவாரி சங்க அனைத்து நிர்வாகிகளுக்கும் தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர் சங்கத்தின் சார்பில் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த ஒரு அழகான மண்டபத்தை இங்கு நமக்காக இந்த மாநாட்டிற்காக கொடுத்து அதனுடைய என்ன சொல்றது அதனுடைய நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணத்திலும் சிறிய டிஸ்கவுண்ட் கொடுத்து இந்த மண்டப உரிமையாளர் நமக்கு மிகப்பெரிய உதவியை செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கு அமைத்த ஒலி அமைப்பாளர்கள், புகைப்பட கலைஞர்கள், சமையல் வல்லுநர்கள் மற்றும் இங்கு நமக்கு தூய்மையாக இந்த இடத்தை வைத்துக்கொள்ள உதவிய அனைத்து தூய்மை பணியாளர்கள், காவல்துறை நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள், டிஎன்ஜியினுடைய வாலண்டியர்ஸ் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை மாவட்ட நிர்வாகிகள் இங்கு இல்லை என்றால் இந்த மாநாடு இத்தனை சிறப்புற நடந்திருக்காது. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டம் மட்டுமில்ல ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக சென்று பிரச்சாரம் செய்து இரவு பகலாக இந்த மாநாட்டிற்கு உழைத்து எல்லா விதத்திலையும் சாப்பாட்டிலேருந்து தண்ணி வரைக்கும் எல்லாத்தையும் பத்திரமா பாதுகாத்து இந்த மாநாடு சிறப்புற உதவி செய்த சென்னை மாவட்ட அனைத்து எம்ஆர்பி செவிலியர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வெளியூரிலிருந்து இங்கு வந்து இந்த மாநாட்டை இன்னும் கூட பேரணியில் கலந்து கொண்டு சிறப்பாக இதை முடித்து வைக்க காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எம்ஆர்பி செவிலியர் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது பொது மாநாடு இத்துடன் நிறைவடைகிறது. அடுத்ததாக பேரணி தொடங்க போகிறது. பேரணி தொடங்குவதற்கு முன்பாக அதை துவக்கி வைக்கும் நமது தமிழ்நாடு அரசு ஆய்வக நுட்ப சங்கத்தின் மாநில தலைவர் தோழர் மு. செல்வராணி அவர்களை கௌரவிக்க தோழர் தேசு டெல்குயின் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.